ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்ட பட்டளந்த ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் 1.5 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அதன் நடவடிக்கை தொடர்பிலான முன்னேற்றம் மந்தகதியில் செல்லலாம் என்பதாக சொல்லப்படுகிறது. இதன்படி முன்னதாக பெறப்பட்ட பட்டளந்த இந்த அறிக்கையில் காணப்படும் சதி திட்டங்களை நடைமுறைப்படுத்தினால் அரசாங்கம் பாரிய சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க நேரிடலாம் என்று ஒரு தரப்பால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பட்டளந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை ஆய்வு செய்வதற்கு சட்டமா அதிபரினால் 4 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. பட்டளந்த ஆணைக்குழுவின் அறிக்கை கடந்த வருடம் 2025 மார்ச் மாதம் 14ஆம் தேதி சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த அறிக்கை மீதான 2 நாள் விவாதம் இடம்பெற்றது. இந்த நிலையிலேயே பட்டளந்த ஆணைக்குழுவின் அறிக்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த செயற்பாடுகளின் பின்னரே அரசாங்கத்துக்கு பாரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறித்த அறிக்கையில் ஜேவிபியால் 88, 89ஆம் ஆண்டுகளில் தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக மேற்கொண்ட கிளர்ச்சி மற்றும் அவர்களினால் கொல்லப்பட்டவர்கள் தொடர்பில் எந்தவித மன்னிப்பும் வழங்க முடியாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.